இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தலைவர் வரும்போது கூட்டம்னா கூட்டம், மக்கள் கூட்டம், அதிகமான கூட்டங்கள். BL2, BDA, BLC இவர்கள் மட்டும்தான் உள்ள அரங்கத்துக்குள்ள. வெளியே வந்து எல்லாருமே ரோட் ஷோவில் தலைவரை பார்க்க வந்து 1 லட்சம் பேர் நின்றுக்குவாங்க. இப்போ மந்திரி மறுநாள் பேசும்போது எங்களை மிஞ்சி நடத்திட்டீங்க, திருவண்ணாமலை மிஞ்சிய ஓரளவுக்கு இங்கே மக்கள் வந்து கூடுறது எந்த ஒரு சின்ன அசம்பாவம் கூட இல்லாத. எஸ்ஐஆர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து முன்கூட்டியே உஷாராக இருந்தனால பீகார் மாதிரி பாதிப்பு வரலங்கிறீங்க. பீகார் மாதிரிலாம் இங்கே பண்ணவே முடியாது, எக்காரணத்துக்கு பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிற விவசாய குடும்பம் அண்ணன் இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும், காலகாலமாக நாங்கள் விவசாயம் செய்கிறோம், இரவை கம்பு பண்ணிக்கிறோம், பனானா பண்ணிக்கிறோம், சோயாபீன்ஸ் பண்ணிக்கிறோம், இதில் தொடர்ச்சியாக வந்து நெல்லி பண்ணிக்கிறோம், சப்போட்டா பண்ணிக்கிறோம், மேங்கோ பண்ணிக்கிறோம். எந்த பயிர் என்ன சீசன்லன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நெல்லில் வந்து நாங்கள்லாம் ஒரு கலெக்டர் இருக்கும்போது நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நான் சின்ன வயசு இடத்துல 22 வயசுலேயே விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு தனியாக ஒரு இதை கொடுக்கலையே. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது உன்னதமான ஒரு திட்டம், நல்ல திட்டம். படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மாதம் 1000 ரூபா. நீங்கள்லாம் ஓட்டாங்கிங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இளம் பிள்ளைக்கு அப்பா அம்மா இருந்த அன்பு சகோதரர்களாக அந்த அன்பு கரத்துக்கு அவங்க என்ன ஓட்டாக போட போகிறாங்க நமக்கு. அவருக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. திருப்பத்தூர் வடக்கு மண்டல மாநாடு பெரிய லெவலில் நடத்துனீங்க. அது எல்லா கட்சிகளுமே வியந்து தான் பார்த்தது. தலைவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அந்த மாநாடு நீங்கள் ஏற்பாடு பண்ணதை பற்றி? வடக்கு மண்டலம் வந்து நடத்துறது வந்து 47 தொகுதிகளில் உள்ளடங்கி வந்ததுங்க. அந்த 47 தொகுதிகளில் வந்து சிறப்பாக வந்து இங்கே பார்க்கிங் வசதி, அரங்கத்தில் உட்கார்ந்த கேலரி பண்ணிட்டு அதுக்கு கேமரா வசதிகள். தலைவர் வரும்போது கூட்டம்னா கூட்டம், மக்கள் கூட்டம், அதிகமான கூட்டங்கள், மக்கள் கண்கொள்ளாத காட்சி மாதிரி. BL2, BDA, BLC இவர்கள் மட்டும்தான் உள்ள அரங்கத்துக்குள்ளே. வெளியே வந்து எல்லாருமே ரோட் ஷோவில் தலைவரை பார்க்க வந்து 1 லட்சம் பேர் நின்றுக்குவாங்க. அதில் தலைவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போய் எங்களை ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் பேசினார். தலைவர் பேசி அப்போ கிட்ட தலைவர் நேரடியாக கிடையாது, SRI எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்டார் ஒரு வார்த்தை. அதை நான் கேட்க நினச்சிருந்தேன். அடுத்தது எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய பணியாச்சு. அது வந்து எப்படி கிராமத்தில் நீ எப்படி கொண்டு போச்சுனுங்க. ஜோலார்பேட்டை எல்லாம் வந்து 100% கொண்டு போயிட்டோம், திருப்பத்தூர் கொண்டு போயிட்டோம். வாணியம்பாடி ஆம்பூர் வந்து ஒரு 20% மைனஸில் நினைச்சு நிறைய பேர் வெளியூருக்கு சென்றவங்க அது மாதிரிட்டு சொன்னோம். அதில் ரொம்ப பரவாயில்ல நல்லா பண்ணிக்கிறீங்கன்னார். 3 MLA நின்னோம் அங்கே மாவட்டத்தில், நான் 2 MLA ஒன்றும். அதில் நல்லா திருப்தி பண்ணி என் மாநாடு வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணிங்கன்ற மாதிரி தலைவர் பேசினார். ரொம்ப ஹாப்பியாக, அதில் மகிழ்ச்சியாக தான் எல்லாமே. எந்த அந்த மூஞ்சில் எந்த பார்க்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸு அப்படியே ஒரு நல்லாவே பார்த்தார். இங்கேருந்து போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கு மேலே ஏன்னா 1/4 மணி நேரம் உட்காந்தார் வண்டி வரத்துக்கு ஒரு லேட் ஆகி. நல்லா சாட்டிஸ் பண்ணார். திரும்பி மந்திரி அப்புறம் மந்திரி மறுநாள் பேசும்போது மந்திரி வந்து எங்களை மிஞ்சி நடத்திட்டீங்க, திருவண்ணாமலை மிஞ்சிய ஓரளவுக்கு இங்கே கூட்டங்கள் வந்து பெரிய இடம், மக்கள் வந்து கூடுறதுக்கு எந்த ஒரு சின்ன அசம்பாவம் கூட இல்லாத எல்லா வாட்ரு பாக்கெட்டு திங்ஸு, அவங்களுக்கு அதில் உள்ள ஸ்நாக்ஸு மற்றது எல்லாமே வச்சு எல்லாருக்குமே துண்டு கிண்டு எல்லாம் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம். எந்த இதில் யூரின் போகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு வசதிகள், மருத்துவமனைக்கு யாராவது சிகிச்சை பண்ண ஹைலைட் எல்லாமே 21-30 டாக்டருக்கு மேலே வந்து இருந்தாங்க. எல்லா டாக்டரும் எல்லாம் ஆர்ட்ரு பார்க்குறவங்க கூட வந்து உட்காந்தாங்க. அதில் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா மக்களுக்கும். எந்த ஒரு சின்ன இதாக நினைக்கிறேன், இவ்வளோ பேர் 2 லட்சம் பேர் இந்த கூட்டம் வந்து கூட யாராவது ஒருத்தர் தடுக்கி ரோட்டில் விழுந்தாங்க, செஞ்சாங்க, ஒரு விபத்தை ஏற்படுத்தின்றது மாதிரி அந்த இது இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போனார் தலைவர். அது பெரிய மாதிரி. எஸ்ஐஆரில் உங்களுக்கு ஏதாவது வாக்காளர் நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, வாக்காளர் இழந்துட்ட மாதிரி நாங்கள் என்ன நினைக்கல. இப்போ அதுலேயும் இப்போ சில நீக்கியிருக்காங்கல்ல. நீக்கிட்டாங்கன்னா நீக்கணும். இறப்புகள் வந்து கண்டிப்பாக அது நீக்கணும். ரெட்டைப்பு இருக்கிறது கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அதில் வந்து 2 இடத்துல பெயர் இருக்குது, பதிவாட்டுக்குது. திருமணம் ஆகிட்டே நிறைய பேர் இங்கேயே இருக்கும் பேர், இன்னொரு போன தவளையும் இருக்கும், அது ஒரு தவளை எடுப்பாங்க. வெளிநாடுகளில் சென்றுட்டுங்க சரியானபடி அந்த நிறைய பேர் வராத எலெக்ஷனுக்கே வராது இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஐடியலாகத்தெல்லாம் இப்போ இந்த முறை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிறாங்க. அதனால் நாங்கள் எடுத்தது எங்களுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது. அவன் எடுத்தது எதுன்னுக்கிற
ஆனால் நிறைய பேர் இருந்து வந்து சரியானபடி பெயர் மாற்றங்கள் இருந்து மாற்றி கொடுத்தாங்க பாரு. நிறைய பேர் திருப்பி அதுக்கு மேலே ஆர்டிஓ செக் பண்ணி மறுபடியும் திருப்பி அங்கே மனு கொடுத்து பண்ணாங்க. அதில் தான் கொஞ்சம் இழுக்கடிச்சாங்க. அது இல்லாமல் திருப்பி ஒரு வாரம் திருப்பி தலைவர் ஒரு இங்கே நம்ம பார்ட்டி வக்கீல்கள்லாம் போட்டு பிரச்சனை பண்ண பிறகு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலைகள் நடந்துச்சு. அதிலெல்லாம் கொஞ்சம் இது ஏன்னா இது தொடர்ச்ச வேலை, எல்லா அதிகாரிகள் வேலை, கீழே வந்து சிப்பந்தி முதல் கொண்டு விஓ முதல் கொண்டு ஆர்ஐ முதல் கொண்டு இதில் டெப்டி கலெக்டருங்க மற்றவங்க எல்லாருக்கும் வேலை, எங்களுக்கும் தொடர்ச்சியாக வேலை தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம். இப்போ இந்த திமுக தலைமை வந்து எஸ்ஐஆர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து முன்கூட்டியே உஷாராக இருந்தனால பீகார் மாதிரி பாதிப்பு வரலங்கிறீங்க. அதுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை. பீகார் மாதிரிலாம் இங்கே பண்ணவே முடியாது, எக்காரணத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பீகாரில் வந்து அவன் அள்ளிப்புள்ளி கணக்கை போட்டு எல்லாம் வெளியூரில் ஆட்களை கொண்டாந்து பதிவு பண்ணி எல்லாம் பண்ணி போட்டு அவன் சரி பண்ணானே தவிர இங்கே அது மாதிரி பிரச்சனை இல்லை. இங்கே கிராமத்துலலாம் வந்து இது நகரத்தில் இது மாதிரி நடக்கும், சிட்டியில் நடக்கும். இங்கே வந்து கிராமங்களில் வந்து அந்த எல்லாம் யார் இப்போ ராமசாமி முனுசாமி முருகேசன்றது நேரடி தெரியும். இவன் யார் என்ன பதிவு பண்ணுறான் எங்கே வந்து அட்ரஸ் கொடுக்குறான்னு தெரிஞ்சுவிடும் எங்களுக்கு. இதில் எங்கள் ஆளுங்களை போட்டு நாங்கள் தொகுதி வச்சா பூத்தில் ஆளை விட்டு அவனுக்கு சாப்பாடு கீப்பாடு செலவு பண்ணிக்கிட்ட எல்லாரையும் நேரடியாக உட்காந்து கண்காணிக்க சொன்னோம். எந்த டோர் பை டோர் போய் எல்லாமே செக் பண்ண சொன்னோம். அதில் செக் பண்ணதுனால நல்ல ரிசல்ட். அதில் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை. அவன் பண்ணி நம்மளை தொல்லை கொடுத்தது தான் பாதிப்பு. நம்மளை வந்து எல்லா இப்போ என்கிட்ட நம்மளை வேலை கொடுத்து அதிகமான மன உளைச்சல் பண்ணிட்ட ஆளுங்களெல்லாம் வேலை வேறு எந்த இயக்கமும் பண்ணவே பண்ணல. திமுக ஒன்று தான், திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் அதில் பண்ணிச்சே தவிர மற்ற எந்த இயக்கமும் பண்ணவும் இல்லை எண்ணெயிலங்கெல்லாம். ரொம்ப நேரம் பேசும்போது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. திமுக வலுவாக இருக்குது, எல்லாம் களத்தில் இருக்குது, நாங்கள் எம்எல்ஏவாக எங்கள் பணிகள் நிறையா செஞ்சுருக்கிறோம், மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டீங்க. இப்போ புதுசாக தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு 30% இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறார். அவன் சொல்கிறோம் சும்மா, அதெல்லாம் சும்மா நம்ம சொல்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம கண்டுக்கிறதே சட்டியே பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு பெரிய இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாங்கள்லாம் விவசாய குடும்பம், அப்பாவும் சின்ன வயசில் வந்துட்டாங்க, அம்மா தான் எங்கள் வளர்த்து வளர்த்தாங்க, விவசாய குடும்பம், அண்ணன் இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அவர் பேசும்போது சொல்கிறாரு அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும். அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே இல்லாதவங்க அடுத்த ஜென்மத்தில் போய் எப்போ பிறகுது எப்போ ஆக போகிறது எல்லாம் போய் விவசாயிகளுக்கு நான் அதிகமாக செய்கிறேங்கிறாரு. விவசாயம் ஒன்றும் செய்தல். நாங்கள் விவசாயம் காலகாலமாக நாங்கள் விவசாயம் செய்கிறோம். விவசாயம்னா எல்லா விவசாயம் பண்ணிக்கிறோம். இரவை கம்பு பண்ணிக்கிறோம், பனானா பண்ணிக்கிறோம், சோயாபீன்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் தொடர்ச்சியாக வந்து நெல்லி பண்ணிக்கிறோம், சப்போட்டா பண்ணிக்கிறோம், மேங்கோ பண்ணிக்கிறோம். இது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லியே போடலாம். ஏன்னா எல்லா பயிர்களும் எந்த பயிர் என்ன சீசன்லன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நெல்லில் வந்து நாங்கள்லாம் ஒரு கலெக்டர் இருக்கும்போது நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நான் சின்ன வயசு இடத்துல 22 வயசுலேயே 25 வயசில் ஓஹோன்னுக்கிறேன் நான் ரொம்ப வேகமாக. எனக்கு 30 வயசில் தான் மேரேஜ். ஆனால் அந்த இதிலே ஒரு டீனேஜ்லேயே ரொம்ப இதாக இருக்கிறேன். விவசாயம் அப்பயே விவசாயத்தை பார்த்துவேன், பரம்படிப்பேன், டிராக்டர் ஓட்டுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன் எல்லாமே. அதனால் விவசாயம் இவர் சொல்கிறாரு அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து நான் பண்ணுன்ற வரைக்கும் யார் இருக்க போகிறாங்களோ யார் போக போகிறாங்களோ அது வேறு. இப்போத்திக்கே ஒன்றும் கிடையாது. இந்த பகுதியெல்லாம் பெரிய தாக்கம் ஒன்றும் விஜய் ஒன்றும் பெரிய தாக்கம் இல்லை. திராவிட மாடல் அரசு கல்விக்கு நிறையா செய்யுது அப்படின்லாம் இப்போ நீங்கள் திட்டங்களையும் சொன்னீங்க, புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதி இல்லை எம்எல்ஏவாக இருந்து உங்கள் தொகுதிக்கு கல்விக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? நான் கல்விக்கு வந்து எல்லா பள்ளியில் வந்து ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்குறோங்க, ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கிறோம். பசங்கள்லாம் வெளியில் உட்காந்து ஆடிட்டோரியம் எக்ஸாம் எழுதுறதுக்கு, மழை காலத்தில் உட்காந்து இது பண்ணுறதுக்கு, வெயில் காலத்தில் உட்காரதுக்கு. அது மாதிரி குறிப்பாக சொன்னால் நாயன் சர்வ் ஆடிட்டோரியம் கொடுத்துருக்குறோம். அதே ஜெங்காலபுரத்தில் ஆடிட்டோரியம் கொடுத்துருக்குறோம், நெக்குந்தி என்ற இதில் ஆடிட்டோரியம் கொடுத்துருக்குறோம். இது மாதிரி இன்னும் இதில் ஆடிட்டோரியமே கொடுத்து நம்ம சந்திரபுரத்துலன்னு அது வந்து கோயில் தளத்துக்காக பண்ணிக்கிறாங்க. எல்லாமே கோயில் தளம் பண்ணி பெரிய அதை உட்காந்து ஜனங்க சாப்பிட்ற மாதிரி ட்ரீட் பண்ணி பெஞ்சு கிஞ்சு போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. அதே போல் அக்ராவரத்தில் பண்ணியிருக்கிறோம். இதில் சென்றாசாமி கோயில் பச்சூரில் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி இப்போ நிறைய ஊரில் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களும் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஃபண்டு வாங்கி அதில் வந்து நிறைய ஊரில் இப்போ இது எங்கள் தாமலேர் முத்தூரில் 6 வகுப்பு கட்டணம் கட்டி கொடுத்துக்கிறோம். எம்மன் குண்டான்றத்தில் அங்கேயும் 6 வகுப்பு கட்டிடம் கட்டி கொடுத்துக்கிறோம். ஜோலார்பேட்டை டவுனுக்குள்ளே 12 வகுப்பு வரை கட்டிடம் கொடுத்துக்கிறோம். 4 கோடியில் இன்னொன்று 4.5 கோடியில் ஒன்று ஒரு 8 வகுப்பு கட்டிடம் கட்டி கொடுத்துக்கிறோம். இது மாதிரி கொடுத்துருக்கோம். அதே போல் கேத்தன்பட்டில் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி நிறைய கட்டியிருக்கணும். இன்னும்
நாற்றம்பள்ளி டவுன் பஞ்சாயத்து உள்ளே பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே பண்ணி கொடுத்துருக்குறோம். அதிலெல்லாம் வந்து ஸ்கூல் கட்டாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாலிடெக்னிக்கிட லேபு கொடுத்துருக்குற மேலே இப்போ இந்த ஆண்டில் லேப் கொடுத்து அது வேலை நடந்தது. பச்சூரில் இப்போ கல்வி நான் வந்த பிறகு சட்டமன்ற மானி கோரிக்கை பேசின பிறகு பேசி அந்த வாழ்வாதாரமே இங்கே படிக்கிற பிள்ளைகள்லாம் வெளியில் போய் தான் படிக்கணும். ஏன்னா ஐடி படிக்கிற பிள்ளைங்களும் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் காசு இல்லாத செலவு பண்ணாமல் நேரடியாக வந்து ஏழை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு வசதியாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் 14 கோடி அதில் கட்டி இன்றைக்கி நிறைவாக திறந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுட்டு பயன்பாட்டுக்கே கொண்டாந்துட்டோம். இன்றைக்கி அங்கே ஒரு நிழல் கூடம் கூட நான் அங்கேயும் ஒரு நிழல் கூடம் கொடுத்துருக்கேன். பிள்ளைங்கள்லாம் வெயிலுக்கு வந்து நில்லுதுன்னு அதை கூட ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதிலே வந்து ஐடி பண்ணுறதுல வந்து இப்போ இங்கே தான் ஷெட்டு போட்டு நாற்றம்பள்ளியில் உள்ள அதுக்கு பெஞ்ச் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஷெட்டு கட்டி கொடுத்தேன். அதெல்லாம் இல்லாத திருப்பி கவர்மெண்ட்டில் திருப்பி உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மறுபடியும் அதுக்கு ஒரு பில்டிங் 10 கோடியே 45 லட்சத்துக்கு அதே பகுதியில் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் பக்கத்துலேயே பச்சூரில் அந்த பந்தாரப்பள்ளின்ற ஊராட்சியில் அதையும் வேலை நடந்துருக்குது இப்போயும். அதனால் கல்வியில் வந்து பிரச்சனை கிடையாது எங்கேயும். அதில் வந்து ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ஃப்ரீ தான், எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல, எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு. அவங்க அதில் இல்லாமல் இந்த நேரடியாக எங்கே பஸ் போக்குவரத்தும் நேரடியாக அங்கேயே பஸ் வந்துடுது. அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீ ஆகிடுது, எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் நிறைய அதெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்குது. அதனால் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு எல்லாருமே முன் வந்து வராங்க. ஏழைகளின் சுற்றுலாத்தலம்னு சொல்கிறோம்ல ஏலகிரி, அதுக்கு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் நலனுக்காக அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இந்த அரசில் நீங்கள் எம்எல்ஏ தொகுதியில்? ஏலகிரியில் வந்து சாலைகள் வந்து போடுறது அது ரொம்ப நாள் கோரிக்கை. அது அவங்க வந்து நான் போனதுலேருந்து யாரும் செய்ய முடியல. எந்த 10 ஆண்டு காலம் அந்த அமைச்சர் கிட்ட இங்கே இருக்கிறாரு, அவர் பெரிய ரிசார்ட் எல்லாம் வச்சுருக்கிறாரு, எதுவும் பணி செய்யலைங்க வீரமணின்றவர். அதனால் நீங்களானா வந்து செய்வீங்களா, உங்களுக்கெல்லாம் வாக்களித்துக்கிறோமே எல்லாருமே ஜனங்க ஓட்டு போட்டாங்க. நம்ம யாருன்னே தெரியாது, தேவராஜ் யாருன்னு தெரியாது கிட்ட அவங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மலைக்கார் ஓட்டு போட்டாங்க. அதிக இதில் 14 வில்லேஜில் அதில் எல்லா தேவையிலையும் இப்போ சாலை வசதி. இப்போ அத்தனானூர், கொட்டையூர், மேட்டுக்கல்னூர், நிலாவூர் வரைக்கும் போயிட்டு ஒரு ரோடு, திருப்பி அதுக்குள்ளே பாடானூர், புத்தூர், தாயலூர் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிங் ரோடு. அதில் திருப்பி அது இல்லாமல் இங்கே கொட்டையூர்னு திருப்பி கொட்டையூர் பொங்கனூர் போயிட்டு லாஸ்ட் போய் இது ஃபாரஸ்ட் உள்ள வரைக்கும் எட்ஜில் போய் அங்கே போய் முடியுது. அங்கே அந்த வரைக்கும் அதுலேயும் அந்த பில்டிங்கு ரோடுங்கள்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறோம். முந்தின நாள் கூட இதில் நம்ம முருகர் கோயிலானது ஒரு ரோடு பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்போ எடுத்துன்னு வேலை நடந்துனுக்குது. இந்த ரோடுங்கள்லாம் வந்து இன்னொரு ரோடு வந்து ஏஜாஸ்ன்ற ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு, அந்த ரெசார்ட் வழியாக வந்து தங்கக்கோட்டைக்கு போகிற வழியாக அதில் சிசிவி பேமெண்ட் நல்ல திக்னஸ் ரோடு அதையும் வேலை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 40-48 கோடிக்கு மேலே வேலைகளை இந்த ஆண்டு தொடர்ச்சி அந்த 5 ஆண்டில் நம்ம அங்கே வேலையை கொடுத்து அதுக்கும் வந்து அங்கன்வாடிக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறேன். நிழல் கூடம், பெரிய நிழல் கூடமே கட்டி கொடுத்துரு, 2 தவளை நிழல் கூடம் கட்டிக்கிறேன். எம்பி ஒரு நிழல் கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அமைச்சர் இருக்கிறதுனால தான். எனக்கு இந்த லோக்கலில் இருக்கிறதுனால பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்புக்குரிய நான் வேலு அவர்கள் இருக்கிறதுனால நமக்கு கேட்குற நிதியெல்லாம் அந்த துறையில் டிபார்ட்மெண்ட் நேரடியாக சீஃப் செக்ரட்டரிகிட்ட மற்றவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி நமக்கு அந்த சாலை வசதி அதுக்குரிய நிதிகள் எல்லாம் பெற முடியும். அதுக்கு என்னென்ன வழிவகையெல்லாம் பார்த்து உடனே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. மேக்ஸிமம் வேலை நடக்குது. சுற்றுலா தளத்தில் 10 ஆண்டு காலமாக வந்து போட் ஹவுஸுங்களை இயங்க வைக்கல இவங்க சரியாக. போட் ஹவுஸே வந்து சரியான படி இயங்க வைக்கல. அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் போகிறோம் கொட்டையூர்லே போட் ஹவுஸ். இங்கே அந்த போட் ஹவுஸை சரியானபடி பண்ணி ஆழப்படுத்தி வெளியே பேவர் பிளாக்கு உள்ள சென்ட்ரல் லைட்டு, அரிமாஸ் லைட்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணல. இப்போ நம்ம டூரிஸ்ட் மினிஸ்டர் அவர் வந்த பிறகு, அமைச்சர் வந்த பிறகு நமக்கு சுத்தமாக இப்போ எல்லா பகுதியும் வந்து பார்த்த பிறகு மறுபடியும் ஒரு 10 கோடி ஒன்று அலாட்மெண்ட் ஒதுக்குனா, ஒரு 6 கோடி ஒன்று ஒதுக்கிறார். எல்லாமே இந்த போட் ஹவுஸ் ஜெங்கிலி எல்லாம் உள்ளக்கிற பொது எல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக சாலை ரோடு போடணும். இப்போ வந்து இந்த அன்றைக்கி இருக்கிற பார்க்கிங்கு மற்றது எல்லாமே அதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிலாவூரில் ஒரு பார்க்கிங் பெரிய இது இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. அதையும் எடுக்கணும்னு அதையும் அதையும் விடலாம், ட்ரை பண்ணலான்ற மாதிரி பார்த்துக்கு அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் போடுங்க. அதெல்லாம் பூஜை போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த பணி தொடங்கி இருக்கிறாங்க. அது விரைவில் அதையும் முடிப்பாங்க. அதை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க?
நான்கு அணி, திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக, இப்போ சீமான் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா ஒரு அணி, 4 அணிகள். நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அதுவும் முன்னாள் அமைச்சர் மீண்டும் களம் இறங்குறாரு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? 2026 மக்களுக்கு 2026 சிறப்பாக செஞ்சுக்கன்னா நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுக்கிற திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு நேரடியாக இன்றைக்கி இந்த உரிமை தொகை என்பது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து உங்களோட ஸ்டாலின்றது கேம்ப் எல்லா பகுதியும் நடத்தணும். உங்களோட ஸ்டாலின் கேம்ப் நடத்தி உங்களுக்கு குற்ற இயல்பு யாராருக்கு என்னென்ன விவசாயத்தில் உள்ள பாதிப்பட்டவர்கள், மின்சாரம் பாதிக்கப்பட்டவன், டேப் கனெக்ஷன் கொடுக்காதவன், சாலைகள் போடாதவன், தனிநபருக்கு பட்டா கொடுக்கல சிட்டா கொடுக்கணும்னு அன்றைக்கே மனு வாங்கி 45 நாளைக்குள்ளே ஒரு விடிவு பண்ணோம். அன்றைக்கு முடிக்கிறவனுக்கு அன்றைக்கே முடிச்சு கொடுத்துடணும். அப்படி முடிக்காதவனுக்கு அதில் கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்து சொன்னால் அதுக்கு 45 நாள் அது கெடு வச்சுட்டு நேரடியாக அந்த வீட்டுக்கே போய் அவங்க ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதை போய் அது வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாங்க அன்றைக்கி சூழ்நிலை. அந்த அடிப்படை இல்லாமல் திரும்பி மீண்டும் 2வது முறையாக வந்து திரும்பி தலைவர் வந்து மறுபடியும் நிறைய பேர் கிடைக்கல, எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, உரிமை தொகை கிடைக்கல, நிறைய பேர் இது பண்ணாங்க. பட்டா வந்து 4 முறை பட்டா கொடுத்துருவோம். ஏறத்தாழ இந்த தொகுதியிலே 25,000 பட்டாவுக்கு மேலே கொடுத்துக்கிறோம். தொகுதியில் ஃபுல்லாகவே 4 முறையும். அது தொகுதி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்தா ஏறத்தாழ 25,000 பட்டாவுக்கு மேலே கொடுத்துருவோம். அதில் நிறைய பட்டாவை கொடுத்துருக்குறோம். அதனால் பட்டாவும் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் கொடுத்த மனுக்களில் கடைசியில் உங்களோட தான் முகாம் நடத்தி மறுபடியும் அதில் ஏறத்தாழ இப்போ 95%, 96% இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்கிது அந்த தகுதி உள்ளவங்க. அது முன்னே வந்து கொடுத்தது போய் ரெவன்யூவில் ஏதோ கணக்கெடுத்து ஆர்ஐ ஒரு கணக்கு, விஓ ஒரு கணக்கு எடுத்துகிட்டு சரியாக வரலன்ற அப்படி விட்டாங்க. இப்போ சுத்தமாக மறுபடியும் அதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் சரியான தீர விசாரித்து முடிவு பண்ணணுன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. உரிமை தொகை கிடைக்குது, இந்த முதியோர் தொகையும் கிடைக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 3 சக்கர வாகனங்கள் இதெல்லாம் கொடுக்குது, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, இதெல்லாம் நிறைய வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் நல்லாவே கிடைச்சிருக்குது. அதுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலேருந்து அவருடைய ஃபண்ட்ஸ்லாம் ஒரு துறை மூலமாக கூட இந்த பகுதியில் செயற்கை கால், கைகள் இதெல்லாம் வந்து என்னென்ன தேவைன்றது அங்கேருந்து டாக்டர்லாம் அழைத்துக்கிட்டு அங்கே பண்ணாங்க. அதில் சிஎன் அண்ணாதுரை வந்து அதெல்லாம் இந்த பகுதியும் நல்லா பண்ணார் அவர்கிட்ட. அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ இதெல்லாம் முன்னெடுத்து படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மாதம் 1000 ரூபா, புதுமை பெண்லேயும் 1000 கொடுக்குறாங்க, மாணவர் புதல்வனுக்கு அவனுக்கு 1000 ரூபா கொடுக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் பார்த்துங்க, நீங்கள்லாம் ஓட்டாங்கிங்கன்னு நிறைய பேர் சொல்லுவான். அந்த இளம்பிள்ளை அப்பா அம்மா இந்த அன்பு சகோதரலாம் அந்த அன்பு கரத்துக்கு அவங்க என்ன ஓட்டாக போட போகிறாங்க? நமக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன வாழ்வாதாரம், பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க, அவங்கள விட்டு அப்பா அம்மா காலம் ஆகிட்டாங்க, கொரோனாவிலையோ எதுலேயோ ஒரு காலத்தில் இறந்துட்டாங்க. அவருக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு யாரோ ஒரு கார்டினை வச்சு அவரையும் பார்த்துட்டு அவருக்கு மாதம் ஒரு 2000 ரூபா கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ, அவர் அந்த திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய வேண்டும், நீண்ட கால மக்கள் வந்து பிரச்சனை சரியானபடி இருக்கணுன்றது தான் நோக்கம், தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. தலைவர் ஒரு நோக்கம் ஓட்டு பாலிசி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் சிறப்பாக வந்து கல்வி, இன்றைக்கி மருத்துவம், மக்கள் பிரச்சனை தீர்ப்பது எல்லாம் பெரிய உன்னதமாக வளர வேண்டும். இந்தியாவிலே நம்பர் 1 மாடல் முதல்வர் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் தான் இருக்கிறார். தவிர யார் எந்த மாநிலத்திலையும் யாரும் இதை இப்போ குரல் கொடுத்துக்கிட மத்திய ஒன்றிய அரசு கேள்வி கேட்கறதுக்கிட ஆள் கிடையாது. இன்றைக்கி 11.19 பாயிண்ட் வரைக்கும் இன்றைக்கி வளர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லி அது இந்தியா டுடேலையும் சரி, அது ஒன்றிய அரசே நேரடியாக சொல்கிறான். இல்லை, தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்குது, கல்வியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு. கல்விக்கு இவங்க பணம் கொடுக்காது எவ்வளோ இடுக்கடிச்சிருக்கிறான், 3000 கோடி 4000 கோடி கொடுக்காம இருந்தால் கூட அது சரி கட்டி அதை கடன் வாங்கியோ இது வாங்கிக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்ல. அதனால் கல்வி வளர்ச்சி தானே. தேர்தலில் எளிமையாக சேர்ந்து உங்களுக்கு தேர்தலில் பெண்கள் வந்து 80% நமக்கு ஓட் போடுறாங்க. அது பாருங்க பார்த்துங்க, நீ எந்த அதாவது பெண்கள் வாக்கு உங்களுக்கு தான் உறுதியாக, பெண்கள் வாக்கு உறுதியாக வந்து நமக்கு தான் இறுதியாக கிடையாது. ஏன்னா பெண்கள் வாக்கு விஜய்க்கு தான். விஜய்க்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறானே தவிர, விஜய் நீங்கள் பெண்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ பெண்கள் வந்து இந்த உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அது திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை மறுமலர்ச்சிக்கோ இது மாதிரி கொடுக்கல.
ஒட்டுமொத்தமாக இருக்கிற மகளிருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இதில் யாரும் பாராபட்சம் பார்த்து யாரும் பிரித்து எல்லாம் கொடுக்கல. யாருமே எல்லாருக்கும் தகுதிக்கிறவங்கெல்லாம் மனு கொடுங்கன்னு வாங்கி நாமளே மனு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அந்த கேம்பில் எல்லாம் ஆள் உட்கார வச்சு கொடுத்து வாங்குறோம். அதனால் இதெல்லாம் விடுபட்டு வரணும். இந்த முதியோர்கிட்ட கூட நிறைய பேர் வாங்க முடியாதவங்க இப்போல்லாம் நேரடியாக அந்த 65 இருக்கிறவங்க நேரடியாக வாங்குறதுக்கு எல்லாருமே தகுதி உள்ளவர்கள் நேரடியாக அது கிடைக்குது. இப்போ களத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. படிக்கிற மாணவர்கள் யாரும் தடை பண்ணுறோமா? யாருக்கு நாங்கள் இன்னாருக்கு தான் கொடுக்குறோமா? அது சமமாக எல்லாத்துக்கும் தான். மடிக்கணி கொடுக்குறோமா? மடிக்கணி இப்போ கொடுக்கறதுலேருந்து லேப்டாப் வந்து உங்கள் கையில் உலகம் என்ற நிலையில் சொல்கிற தலைவர். அதை போல் அதே தலைவர் சொல்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு கூட நீங்கள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் காப்பாற்றுறேன் உங்களன்றாரு. அதே பெரிய ஒரு இது இல்லையா? அதனால் இதெல்லாம் கேட்டு மக்களை கட்டு போகலாம். விவசாயத்தில் இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய புரட்சி விவசாயத்தில் கூட இன்றைக்கி என்ன வேலை பட்ஜெட் போட்டு ஒரு தனி பட்ஜெட் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஒரு பட்ஜெட். வேறு எந்த மாநிலத்தில் இருக்குது? விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு தனியாக ஒரு இதை கொடுக்கலையே. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது உன்னதமான ஒரு திட்டம், நல்ல திட்டம். காலை சிற்றுண்டின்றதே பெரிய திட்டம் தான். படிக்கின்ற உணவு இல்லாத மனிதனுக்கு என்ன வேலை? உணவு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக பேசவே முடியும். அதனால் அதெல்லாம் கூட பெரிய திட்டம் தான் அந்த தலைவர் கொடுத்துக்குது. அதில் பிரச்சனை கிடையாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்தது நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.